அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய லாஜிக்கல் டிரான்ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட மார்க்கெட் ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம். ஸோ இதுக்கு இன்னைக்கான லெவல்ஸ்ல நம்ம பார்க்கும்போது இன்னைக்கான லெவல்ல ரொம்ப முக்கியமா அல்லது மெஜாரிட்டியா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே யோசிச்சிருக்கிற விஷயம் மார்க்கெட் வந்து அப்சைட் வியூ மேலதான் போக போகுது. ஸோ மேல டைரக்ஷன் வந்து மேல இருக்கு அப்படின்றப்ப எல்லாருமே காலில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்ற விஷயத்த தான் வந்து நம்ம எல்லாருக்குமே மார்க்கெட் இன்டிமேட் பண்ணிச்சு. ஸோ த ரீசன் ஒரு மேஜர் நியூஸ் அப்படின்றது பார்த்தா பீகார் எலெக்ஷன்ல வந்து சிங்கிள் மெஜாரிட்டியா வந்து பிஜேபியோட டாமினேஷன். ஸோ அதனால மார்க்கெட் இன்னும் இந்தியாவில் நிறைய பாசிட்டிவ் நியூஸ் நடக்கும் அப்படிங்கிறதுனாலேயே மேக்ஸிமம் பாசிட்டிவ் சைட்ல மட்டுமே என்ட்ரிஸ் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலுடைய ரேஞ்ச் அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ள மட்டும்தான் ஒரு பர்டிகுலர் டைம் பர்டிகுலரா 11:30 வரைக்குமே மொமெண்டம் வந்துச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ரேஞ்சில் இதுக்குள்ளே மட்டுமே மொமெண்டம் இருந்துச்சு. எவ்வளவுதான் மார்க்கெட் வந்து பையிங்ல மொமெண்டம் இருக்கு அப்படின்னு நம்ம இருந்தாலுமே டைரக்ஷன் அப்படிங்கிறது கால் சைடு மேலதான் போகும் அப்படின்னு இருந்தாலுமே மொமெண்டம் அப்படிங்கிறதும் பர்டிகுலரா வீக் மொமெண்டம் ஸ்ட்ராங் மொமெண்டம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுல வீக் மொமெண்டம் அப்படிங்கிறது எப்படின்னா ஒவ்வொரு கேண்டிலையுமே 100% 70% to 80% கரெக்ஷன் கொடுத்து மேலே ஏறுறது. அது வால்டிலிட்டி ரொம்ப ஹையா இருக்கக்கூடிய மொமெண்டம் டைரக்ஷன். ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன் இங்க நடந்ததுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நமக்கு ஒரு சின்ன லெவல் மட்டும் தான் மொமெண்டம் இருந்துச்சு. ஆனா டார்கெட்டுக்கு போகல. என்ட்ரி அதாவது ஒரு நம்ம எடுத்த என்ட்ரியில ஒரு 20 பாயிண்ட்ஸ் பெண்டிங் இருந்துச்சு. ஆனாலும் வந்து கீழே ஸ்டாப்லஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இந்த நிலைமையில வோல்டிலிட்டி ஹையா இருந்தது. ஸோ ஆப்ஷன் ஸ்ட்ரைக் வந்து ஹை வோல்டிலிட்டி இருக்கிறதுனால மொமெண்டம் வீக்கா இருக்கு. ஸோ இந்த இடத்துல அவாய்ட் பண்ணணும்ன்றதுக்காக ட்ரேட் அவாய்ட் பண்ணோம். அகைன் பாத்தீங்கன்னா நமக்கு பையிங் பாயிண்ட் அதே லெவல் 25,930 அப்படிங்கிற லெவல் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பையிங்கான லெவலா வச்சிருந்தோம். ஸோ அதே லெவல்ல மறுபடியும் பையிங் கிடைச்சதுங்க. ஸோ இங்கிருந்து போகும்போது நமக்கு ஒரு நல்ல என்ட்ரி டார்கெட் கிடைச்சது. இந்த லெவலுக்கு அப்புறம் ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ட். ஸோ நம்மளுடைய டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு டைரக்ஷன் மேல எல்லாருக்குமே மேலதான் போகும்னே தெரிஞ்சாலுமே நம்ம என்ட்ரி எடுக்க முடியாம பிரச்சனையானது என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வீக் அண்ட் ஸ்ட்ராங் மொமெண்டம் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதே மட்டும் இல்லாம இந்த மொமெண்டம்ல வந்து ஒரு ஹெல்தியா இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலும் எப்ப அது ஸ்ட்ராங் ஆகுது எப்ப பிரேக் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் தெரியணும். ஸோ அப்ப இந்த விஷயங்கள் தெரியல அப்படின்றப்ப நம்ம இதுல என்ட்ரி எடுக்கிறது சிரமமா இருந்திருக்கும். மேலதான் மார்க்கெட் போகும்னு தெரிஞ்சாலுமே இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியாம தடுமாறுறதுக்கான காரணம் இதுவா தான் இருக்கும்னு நாங்க பார்க்கணும். ஏன்னா இந்த விஷயத்த நாங்க புரிஞ்சுட்டதுனாலதான் இதை நம்ம வந்து என்ட்ரிக்கான லெவலா மாற்ற முடிஞ்சு. ஓகே, இதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இந்த விஷயங்கள் நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணோம். போய் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பர்டிகுலரா நமக்கு இப்படி ஜிக்ஸாக்கா அப்படி மொமெண்டம் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சாலும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுது. அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் டைரக்ஷன் எடுக்குது அப்படிங்கிறத நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து டெலிகிராம்ல அந்த லெவல் இதுதான். ஸோ அப்போ இங்கிருந்து இந்த டைரக்ஷன் வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இங்கிருந்து கால் எடுக்கும் போது நமக்கு டார்கெட் ஈஸியா. ஸோ நம்ம டார்கெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது நடந்து முடிஞ்சதுல இருந்து நம்ம அனலைஸ் பண்ணது. ஆனா நாளைக்கான லெவலை நம்ம பார்க்கும்போதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா இப்ப என்ட்ரி லெவல் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கிற 25,930 அப்படிங்கிறது நம்ம புக் பண்ண டார்கெட் லெவல் அப்படிங்கிறது 26,980 to 900. சாரி, ஓகே, 25,980 to 26,000. ஸோ இந்த லெவல் வந்து அகைன் சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்து டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாளைக்கான மார்க்கெட் டைரக்ஷனும் நம்ம கால் சைடு தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆனா அதே நேரத்துல கரெக்ஷன் லெவலும் ஹை வோல்டிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு. நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ரெண்டு வகையான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். ஒன்னு 25,930 25,930 26,000 இந்த ரெண்டு லெவல்லையுமே ஃபர்ஸ்ட் லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா செகண்ட் லெவல் சப்போர்ட் ஆகுது. ரெண்டு சப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பிரேக் அவுட் ஆனா செகண்ட் சப்போர்ட்டா 25,930 இருக்கும். ஆனா இந்த லெவல் சப்போர்ட்டும் பிரேக் ஆனா அது ஒரு நல்ல மொமெண்டம் கீழே கிட்டத்தட்ட 25,750 வரைக்குமே கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு நல்ல ஃபால் ஆகும். அதனால இந்த ஃபால்க்கான அக்யூமுலேஷனா இதுக்கப்புறம் இப்படி மேல நடந்து
அதுல இருந்து சடன் கீழே வந்து இப்படி முடிய போறதா, இல்ல கீழே வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டு இங்கிருந்து ஹை பிரேக் அவுட் பண்ணிட்டு 26,100 நோக்கி மேல போக போதா டார்கெட் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்த்து முடிவு பண்ணணும். இந்த விஷயங்களை நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ரெண்டுக்குமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஆனா 25,930 பிரேக் ஆகாத வரைக்கும் நம்ம டவுன் சைட் மார்க்கெட் போகும் அப்படிங்கிறதான விஷயத்துல ரெண்டாம் பட்சமா யோசிக்கலாம் அதை. ஏன்னா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனாதான் நம்ம அடுத்து எதிர்பார்க்கிற விஷயம் நடக்கும். அப்படி இல்லைன்னா இந்த லெவல் சப்போர்ட் எடுக்கும்போது மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம நாளைக்கு மார்க்கெட் வந்து டைரக்டா இந்த லெவலுக்கு மேல 26,030க்கு மேல வந்து க்ளோசிங் எடுத்துருச்சு அப்படின்னா, இந்த லெவலுக்கு மேல ஒரு க்ளோசிங் இப்படி கிரீன் கேண்டில் இருந்ததுன்னா அந்த கேண்டிலுடைய புல் பேக் முடிஞ்சு பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம மறுபடியும் காலுக்கான லெவல் ட்ரை பண்ணலாம். ஒரு இங்கிருந்து நமக்கு ஒரு மினிமம் 50 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு சூப்பரான எம்சியோட டார்கெட் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு பக்கமுமே மேலும் கீழே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுல 25,930 பிரேக் அவுட் ஆகுதா இல்ல சப்போர்ட் எடுத்து போகுதா அப்படிங்கிறதா 25,980 அண்ட் 26,000 இந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம்ல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ டீட்டெயில் தேவைக்கூடிய நண்பர்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு, நாளைக்கு எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஒப்பீனியன் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.